மனநிலையை புரிந்து கொண்டு அங்கு போராட்டம் நடத்தியவர்கள் நியாயமாக போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் முழு முயற்சி செய்து அதை நிறுத்தியவர்கள். அந்த கிரெடிட் எல்லாம் பாஜகவுக்கு தான் போகுமே தவிர, உங்களுக்கு தெரியல, உண்மையை பேசி யதார்த்தத்தை பேசக்கூடியவர். இதுல அரசியல் ஸ்டண்ட் அடிக்கணும், அதுதான் உண்மை. ஏன்னா பல முறை நாங்கள் அவர்களிடம் சொன்னப்போ அது முதல்ல அன்னைக்கு வர்றப்ப கூட திரு அண்ணாமலை நான் போனல ஜனவரி 4 கூட அந்த உறுதியாக வராது அந்த திட்டம். நீங்க அதை போய் தைரியமாக அங்க சொல்லுங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு உங்களுக்கு நம்ம கூட்டணி, தேசிய ஜனதா கூட்டணி மக்களுக்கு உறுதியாக இருப்போம். நீங்க சொல்லுங்க, உறுதியாக நல்ல செய்தி வரும். இன்னும் சொல்ல போனா ஜனவரி 18 இங்கு மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் வருவதா இருந்தப்பயே இங்க உள்ள நிர்வாகிகளை அழைத்து சென்று அங்க அந்த அறிவிப்பை வெளியிட செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் பேசுனது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆணித்தரமா சொன்னேன், வரவே வராது. ஒருவேளை 1% யாரோ ஒரு முயற்சியால் அது வந்தால் நாம் அனைவரும் உங்களோட நிற்போம். அதுக்கு நமக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேணா அதை ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா தெரியும் உங்க தொலைக்காட்சியில். அதனால என்னை பொறுத்தவரை இதற்கு முழு காரணம் பாரத பிரதமரும் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணாமலை மற்றும் அங்கு உள்ள நிர்வாகி அனைத்து தலைவர்கள் தான் அதுக்கு காரணம். அங்கு உள்ள நிர்வாகிகள் தான் காரணம். இதான் உண்மை. சரி, அவருடைய தரம் அவ்வளவுதான். அது ரொம்ப வருத்தம் தர்றது. ஏன்னா எங்க சித்தப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறவர் தான் அவர். எங்க சித்தப்பா மறைந்த திரு எம்என்னுக்குலாம் அவர் நல்ல நண்பராக அறியப்பட்டவர் தான். எங்க சித்தப்பாவுடைய மறைவு நிகழ்ச்சியில கூட அந்த படத்திறப்புல கூட அவர் எங்க சித்தப்பாவோட எல்லாம் பேசியிருக்காரு. நாமெல்லாம் அண்ணாவோட வழியில் இருந்தவர்கள், புரட்சி தலைவரை பின்பற்றவர்கள், அம்மாவின் தொண்டர்கள். தமிழ்நாட்டில் இது போன்று மற்ற தலைவர்களை, அது குறிப்பாக மறைந்த தலைவர்களையும் பிற கட்சி தலைவர்களையும் நாகரிகமான முறையில் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுபோல விளம்பரத்திற்காகவும் வியாபார நோக்கத்தோடும் பேசுவது உண்மையிலேயே மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் தருவார்கள்.